ஹலோ எவ்ரிவன். நான் உங்க தேவிக்கு பைனிக்கர் டைஸ் பத்தின ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டம் ஃபுல்லா நெறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள்ல ஒரு ரோஜா பூவும் இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு வரா. அந்த தோட்டத்துக்கு நான் ஃபுல்லா எப்ப தண்ணி ஊத்திக்கிட்டே வரா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூவ எடுத்து அவ தலையில வச்சுக்கிறா. அந்த ரோஜாவும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கு. சரி இன்னைக்கு நம்மள எடுத்து தலையில வச்சுக்குவா அப்படின்னு ஒவ்வொரு நாள் பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் அது ஒரு ஏக்கமா மாறிடுது. கடைசி வரைக்கும் அந்த பூவ வந்து அவ பறிச்சு அவ தலையில வச்சுக்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஜா என்ன நினைச்சுக்குது, அது அழகா இல்ல. அது வந்து பார்க்க அழகா இருக்கு, பெருசா இருக்கு. ரொம்ப அழகான கலரோட இருக்கு. ஆனா, அது தன்ன தானே எப்படி நினைச்சுக்குதுன்னா, அது அழகா இல்ல, கலரா இல்ல. மத்த பூவோட கம்பேர் பண்ணிட்டு, ஓகே நம்ம வந்து அந்த பூ மாதிரி இல்ல. அதனால தான் அவங்க நம்மள வந்து பறிச்சு தலையில வச்சுக்கல. நம்ம இந்த பூ மாதிரி இல்ல. நம்ம குட்டியா இருந்தா வச்சுப்பாங்க போல. நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா வச்சுப்பாங்க போல. அப்படின்னு வந்து தன்ன தானே கம்பேர் பண்ணிட்டு, அது ரொம்ப டவுன் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து இந்த பூவ பறிச்சுட்டு போறா. பறிச்சுட்டு போறா. பட் ஆனா அவ தலையில வச்சுக்கல அந்த பூவ. பறிச்சுட்டு போய் ஒரு இடத்துல குடுக்குறா. அந்த ரோஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அது சுத்தி முத்தி பாக்குது. சுத்தி பார்க்கும்போது, அது மாதிரி நெறைய ரோஜாக்கள் இருக்கு. அந்த ரோஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த ரோஜாக்களோட சேர்த்து இந்த ரோஜாவையும் சேர்த்து கட்டி, கடவுளுக்கு மாலையா செலுத்திர்றாங்க. அப்பதான் அந்த ரோஜாவுக்கு புரியுது. நம்ப வந்து நெனச்சது என்னமோ அந்த பூ அந்த பொண்ணோட தலையில இருக்கணும். பட் ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, கடவுளோட கழுத்திலே மாலையா ஆகுற அளவுக்கு நமக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டோரில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஏங்குறது என்னமோ ஒரு இடத்துக்கா இருக்கும். ஒரு சின்ன இடத்துக்கா இருக்கும். பட் ஆனா ஆனா இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ப எதுக்கு டிசர்விங்கா இருக்கோமோ, அதுக்கு நம்மள தயார்படுத்திட்டு இருக்கும். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் தேவா சைனிங் ஆஃப். பாய்.